Satyabhama Institute of Science and Technology, Chennai. வாக்காளர் அடையாள அட்டை உங்ககிட்ட இல்லையா? கவலையை விடுங்க. இதில் ஒன்றை வைத்து நீங்கள் வாக்களிக்கலாம். எந்தெந்த ஐடி ப்ரூஃபெல்லாம் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனால் அதை பார்த்துட்டு உங்களை ஓட்டு போட அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். முதல்ல ஓட்டர் ஐடி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கொண்டு போகலாம். அப்படி இல்லை என்றால் ஆதார் அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இருந்தாலும் கொண்டு போகலாம். ஓய்வூதிய ஆவணம் இருந்தால் நீங்கள் கொண்டு செல்லலாம். 7வதாக ஊரக வேலை திட்டத்தின் பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு, பொதுத்துறை நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை. இதில் ஏதாவது ஒன்றே நீங்கள் கொண்டு போகலாங்க, உங்களை ஓட்டு போட அனுமதித்து விடுவார்கள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டும்தான் வாக்களிக்க முடியுமா என்று. ஆம், வாக்காளர் பெயர் பட்டியலில் உங்களோட பேர் இருந்தால் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். பூத் ஸ்லிப் கட்டாயமா? எங்களில் சில பேருக்கு பூத் ஸ்லிப் கொடுக்கலையே, அப்போ நாங்கள் ஓட்டு போட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையை விடுங்க. பூத் ஸ்லிப் கட்டாயம் கிடையாது. பூத் ஸ்லிப்பில் உள்ள தகவலை நீங்களே ஆன்லைனில் பெறலாம். அது எப்படி? உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கா இல்லையா, உங்களுடைய வாக்குச்சாவடி எது என்று நீங்கள் எளிதாக தகவல்களை பெறலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது ஸ்க்ரீனில் தோன்றுகிறது இல்லையா, electoralsearch.eci.gov.in. உங்ககிட்ட பென் இல்லைன்னா ஒன்றும் பதட்டப்படாதீங்க, இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நாங்கள் யூடியூப்பில் பதிவேற்றம் செய்வோம், அங்கே போய் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களோட ஓட்டர் ஐடியில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வைத்து நீங்கள் உங்களுடைய வாக்குச்சாவடி எது என தெளிவான தகவல்களை எடுத்துக்கொள்ளலாம். சார் எங்களுக்கு இது கூட சிரமமாக இருக்குது, எஸ்எம்எஸ்ஸில் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள், ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வழி இருக்கிறது. எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டிய நம்பர் எது தெரியுமா? 19501950. என்ன எஸ்எம்எஸ் அனுப்பணும்? முதல்ல நீங்கள் இசிஐ என்று டைப் செய்து கொள்ள வேண்டும். இசிஐக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விடுங்க, அதற்கு பக்கத்தில் உங்களோட ஓட்டர் ஐடியில் ஒரு நம்பர் இருக்கும் பாருங்கள், அந்த நம்பரை போட்டு இந்த 1950க்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸை தட்டினீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ், நீங்கள் ஓட்டு போட தேவையான டீட்டெயில்ஸ் எலெக்ஷன் கமிஷனே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போவே அப்படியே மொபைல் எடுத்து தட்டி பாருங்களேன், உங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. பூத் ஸ்லிப் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. பூத் ஸ்லிப் நீங்கள் ஓட்டு போட அவசியம் கிடையாது. வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தாலே போதும். இதை வைத்து நீங்கள் சரிபார்க்கலாம். வாக்களிக்கும் நேரம் உங்களுக்கெல்லாம் தெரியும், காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரையில் நீங்கள் வாக்களிக்கலாம். சரி, நீங்கள் இப்போ க்யூவில் நிற்கிறீங்க, அங்கே உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே பல பேர் ஓட்டு போட்டிருப்பீங்க, சில பேர் இதுதான் முதல் தடவை வாக்களிக்க போயிருக்கலாம். அதாவது அங்கே க்யூவில் நிற்பீங்க, பிறகு அந்த போலிங் பூத் உள்ளே போனீங்க, அந்த வாக்குச்சாவடிக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் பேர் இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் கொண்டு வந்திருக்க ஐடி ப்ரூஃபை வச்சு சரி பார்ப்பாங்க. நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் கொண்டு போனாலும் அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கணும், அப்போ தான் அவங்க கரெக்டாக சரி பார்க்க முடியும். சரி பார்த்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை சத்தம் போட்டு வாசிப்பார்கள். நீங்கள் ஆம் என்று கூறியவுடன் உங்களுடைய கையில் மை வைக்கப்படும். கையில் மை வைத்த பிறகு உங்ககிட்ட பேப்பரில் ஒரு கையெழுத்து வாங்குவாங்க. பிறகு உங்களை ஓட்டு போட அனுமதிப்பார்கள். நீங்கள் ஓட்டு போடுறதை நீங்களே போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது, அது அனுமதி கிடையாது. அதனால் நீங்கள் ஓட்டு போடுறது மறைமுகமாக இருக்கும். நீங்கள் போய் ஓட்டு போடணும். அந்த ஓட்டு மெஷினில், இந்த மெஷினில் நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுமோ, எந்த நபருக்கு ஓட்டு போடணுமோ பக்கத்தில் இருக்க பட்டன் அழுத்தினீங்கன்னா ஒரு பீப் சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்த பிறகு நீங்கள் உடனே வந்துடாதீங்க. நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இது போல ஒரு மெஷின் வைத்திருப்பார்கள், இதற்கு பெயர் தான் விவிபேட் மெஷின். நீங்கள் எந்த வேட்பாளருக்கு, எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்களோ அந்த வேட்பாளருடைய தகவல் தான், அந்த ப்ளஸ் அந்த கட்சி சின்னம் தான் இங்கே வருகிறதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டி இருக்கும். உங்களுக்கு எத்தனை செகண்ட் டைம் இருக்கும் தெரியுமா? அங்கே 7 செகண்ட் வரும். அந்த 7 செகண்டில் ஓட்டு போடுறீங்க, பீப் சவுண்ட் வருது, விவிபேட் மிஷினில் பார்க்குறீங்க, 7 செகண்டுக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒருவேளை நீங்கள் யாருக்கு அழுத்துனீங்களோ அது வரலை, வேறு ஒருத்தருக்கு தான் அந்த லிஸ்ட்டு வந்திருக்கு, விவிபேட் மிஷினில் டிஸ்பிளே காட்டுதுன்னா உடனே தேர்தல் அதிகாரி இருப்பார், நீங்கள் புகார் சொல்லலாம். சார் நான் இன்னாருக்கு ஓட்டு போட்டேன்,
ஆனால் இன்னாருக்கு வருது, இதில் ஏதோ பிழை இருக்கிறது, நான் புகார் அளிக்க வேண்டும் என்று நீங்கள் உடனடியாக உங்களுடைய புகாரை பதிவு செய்யலாம். அதுக்கு தான் இந்த விவிபேட் மெஷின் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தபடியாக வாக்குச்சாவடியில் வரிசை நிலையை அறிந்து கொள்ள. உங்களில் பல பேர் ஓட்டு போடுறதுக்கு சோம்பேறித்தனம் என்னென்னா, சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வாக்குச்சாவடியில் எப்போ போனாலும் கியூ நிற்குது, அடிக்கிற வெயிலில் நாங்கள் எப்படி போய் நிற்க முடியும்னு சில பேருக்கு சோம்பேறித்தனம் இருக்கலாம். நீங்களும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கியூ பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் உட்கார்ந்தே பார்த்து விட்டு பிறகு கூட நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகலாம். லேட்டஸ்ட்டாக தேர்தல் ஆணையம் இதற்காக ஒரு இணையதளத்தை அறிமுகப்படுத்து. அதாவது அவங்க இந்த முகவரியை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். erolls.tn.gov.in/q. இதில் போட்டு உங்களுடைய தொகுதி எது, உங்களுடைய வாக்குச்சாவடி எது என்று போட்டிங்கன்னா அங்கே கியூ நீளமாக இருக்கா குறைவாக இருக்கா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பிறகு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போய் டக்குன்னு உங்களோட ஓட்டை போட்டுட்டு நீங்கள் திரும்பி வந்துடலாம். இந்த வெப்சைட்டை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. பெண் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நாங்கள் யூடியூப்பில் இதை பதிவேற்றம் செய்வோம், அங்கே போயும் இந்த தகவலை நீங்கள் எடுக்கலாம். கட்டாயம் வாக்களித்து விடுங்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai.